Hi students, welcome to A1 Mathematics. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Exercise 1.1 பார்க்குறோம். First subheading, find the rank of the following matrices by minor method. ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குன்னா அதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும். அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஃபுல் ரேங்க். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ஆர்டர் 3/3. அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏவை இப்படி தான் ரோ ஆஃப் என் டினோட் பண்ணுவாங்க. அது ஃபுல் ரேங்க் விச் இஸ் ஈக்குவல் டு 3. சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நம்ம அந்த 3/3 மேட்ரிக்ஸில் சப் மேட்ரிக்ஸ் 2/2 எடுக்கணும். அந்த 2/2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அதோட ரேங்க் 2ன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த சம்முக்கு என்ன கால்குலேட் பண்ணுறோம், என்ன ரேங்க் வருதுன்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் 2 -4 -1 2 இருக்குது. ஸோ இது ஏ மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 2s are 4 minus -1 into -4 plus 4. ஸோ இங்கே மைனஸ் இருக்கும், -4 which is equal to 0. ஸோ இது 2/2 மேட்ரிக்ஸ். நமக்கு டிட்டர்மினன்ட் 0 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரேங்க் என்னென்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருந்தால் தான் ரேங்க் 2. ஸோ இங்கே 0ன்னு வந்துட்டதுனால லெஸ் தென் 2 விச் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஏ நேம் கொடுத்துக்கலாம். இது 3/2 மேட்ரிக்ஸ். அதாவது 1 2 3 ரோஸ் இருக்குது. ரோஸ் இன்ட்டு காலம் 1 2 2 காலம் இருக்குது. ஸோ 3/2 மேட்ரிக்ஸ். ஜென்ரலாகவே மேட்ரிக்ஸுக்கு டினோஷன் m cross n. எம்ங்கிறது ரோவை டினோட் பண்ணும், என்னங்கிறது காலம் டினோட் பண்ணும். ஸோ இப்படி m cross n மேட்ரிக்ஸ், அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லாமல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் 3/3 2/2 இந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி அன்ஈக்குவலாக காலம் ஹையராகவோ இல்லை ரோ ரெண்டும் சேமாக இல்லாமல் இருந்ததுன்னா அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிறது 3/2 மேட்ரிக்ஸ், 3 rows and 2 columns, 3/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் 3/2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட ரேங்க் ஜென்ரலாக எப்படி இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. அதாவது மினிமம் ஆஃப், இப்போ எம்மோட வேல்யூ என்னது 3, இங்கே என்னோட வேல்யூ 2. இப்போ 3 2ல் எது நமக்கு சின்ன நம்பர், அதாவது மினிமம் வேல்யூ which is equal to 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ இது ஆக்சுவலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 2ஆக இருக்கலாம், இல்லைனா லெஸ் தென் 2ஆக இருக்கலாம், அதாவது 1ஆக இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ இது 3/2 மேட்ரிக்ஸ். ஸோ 3லையும் 2லையும் பார்த்தா மினிமம் வேல்யூ 2, ரேங்க் ஆஃப் ஏ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 நமக்கு 2ஆக இருக்கலாம், இல்லை 2க்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ நம்ம 2/2ல் ஒரு சப் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அதாவது இதை எடுத்துக்கலாம், இதை சப் மேட்ரிக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் -1 3 4 -7. ஸோ இந்த சப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் which is equal to -1 into -7 7 -3 into 4 12. 7 minus 12 equal to -5. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம், நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ டிட்டர்மினன்ட் எப்போ நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னா அதுக்கு ஃபுல் ரேங்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ், அதோட ரேங்க் அப்போ ஃபுல், அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ இந்த சம்முக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க், அதாவது மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2.
இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் சப்டிஷன், மேட்ரிக்ஸ். எப்போதுமே மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எழுதினோடனே ஒரு நேம் கொடுத்துடணும். ஸோ ஏ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 -2 -1 0 3 -6 -3 1. ஸோ இதான் மேட்ரிக்ஸ். இதில் 1 2 2 ரோ இருக்குது, 2 கிராஸ் காலம் வந்து 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? m/n மேட்ரிக்ஸ். m/n மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ வேணும்னா என்னவா இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2, 4. ஸோ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 2லேயும் 4லேயும் மினிமம் வேல்யூ 2. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் மஸ்ட் பி, அதாவது ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ 2ஆக இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 2ஆக இருக்கலாம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2/2 சப் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். அதாவது இது ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 2/2வே நம்ம எடுத்துப்போம். டிட்டர்மினன்ட் 1 -2 3 -6. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 4 வேல்யூ, அதாவது 2/2 மைனர் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 × -6 -6 2 × 3 -6. இங்கே ஒரு மைனஸ் வருமா? ஸோ அப்போ +6 which is equal to 0. ஸோ நமக்கு 0 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2/2 எடுத்துக்கலாம். இந்த 2/2 எடுத்துகிட்டு அதுக்கும் டிட்டர்மினன்ட் 0 வரலாம், இல்லை நமக்கு பாசிட்டிவாக நாட் ஈக்குவல் டு 0வாக ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கலாம். ஸோ அப்போ எல்லா பாசிபிள் 2/2 ஆர்டரில் நம்ம எழுதி பார்த்தா தான் அதோட ரேங்க் ஆஃப் ஏவை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட், அதாவது மைனர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் -2 -1 -6 -3. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எழுதலாம். -2 × -3 6 -6 × -1 +6. இதுவும் 0 ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ், இந்த ரெண்டு இதை மைனராக எடுத்துக்கலாம் நம்ம. this 2 டிட்டர்மினன்ட் -1 0 -3 1. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் 1 × -1 -1 -0 × -3 0 which is equal to -1, அதாவது நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாசிபிள் 2/2 மைனஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு 0 ஆயிடுச்சு, செகண்ட் எடுத்ததுக்கு 0 ஆயிடுச்சு. பட் தேர்ட் ஒரு செட் எடுத்திருக்கோம். அந்த 2/2 மைனர் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு டிட்டர்மினன்ட் -1 which is not equal to 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அதோட ரேங்க் என்னவாக இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ இந்த சம்முக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் ரேங்க் ஆஃப் ஏ கேன் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ 2னே கிடச்சிருச்சு. ஸோ இதோட தேர்ட் சப்டிவிஷன் சம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபோர்த் சம், அதாவது ஃபோர்த் சப்டிவிஷன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நம்ம டேரெக்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் ஃபுல் ரேங்க், அதாவது ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. நாட் ஈக்குவல் டு 0னா நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டோம். பட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நெக்ஸ்ட்டு நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இந்த சம்முக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போ ரேங்க் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரோவை விட்டுருவோம், இந்த காலமை விட்டுருவோம். இந்த மேட்ரிக்ஸ் 4 × -1 -4 -1 × -6 -6 -(-) +6. இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ +2. இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 2 × -1 -2 -5 × -6 -30. இப்போ இங்கே +30 ஆகிடும். +3. ஸோ இந்த ரோ விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம். 2 × 1 2 -4 × 5 20. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். -4 + 6 வந்து 2 +2 இங்கே வந்து -2 + 30 28 +3 × 2 - 20 -18. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால்
plus 56 minus 54, which is equal to 58 minus 54 4 வரும் 4 and it is not equal to 0. So determinant A வந்து 4 which is not equal to 0 அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு full rank, அதாவது rank of A equal to 3. So rank of A இந்த சம்முக்கு 3. ஸோ இந்த சம் fourth subdivision நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது இது 3/4 மேட்ரிக்ஸ். 1 2 3 ரோஸ் இருக்குது, 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்குது. 3/4 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி அன்ஈக்குவலாக ரோஸும் ஆர்டர்ஸும் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு minimum of m வந்து 3, n வந்து 4. ஸோ 3லேயும் 4லேயும் மினிமம் நம்பர் என்னது 3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஆஃப் ஏ கேன் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ நமக்கு 3 கிடைக்குதா இல்லை லெஸ் தென் 3 கிடைக்குதாங்கிறத நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து இப்போ சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 3 அல்லது 3க்கு கீழே இப்போ நம்ம 3/3ல ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு 3/3 சப் மேட்ரிக்ஸ், அதாவது மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் 0 1 2 0 2 4 8 1 0. சும்மா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 0 வரும். 0 இன்ட்டு இது 0 வரும். 2 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு 4 4. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 1. இந்த ரோ எழுதக்கூடாது, இந்த காலம் எழுதக்கூடாது. இப்போ 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 4 8s are 32. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 1 zeros are 0 மைனஸ் 2 18s are 16. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. இங்கே மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 32 ப்ளஸ் 32. 2 into minus 16 minus 32 which is equal to 0. So first submatrix, அதாவது minor matrix நம்ம 3/3 எடுத்துக்கிட்டது 0 ஆயிடுச்சு. நம்ம வேறு பாசிபிள் 3/3 எடுத்து அதுக்கு 0 வருதா இல்லை நான் 0 வருதான்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் வந்து இந்த 3/3 சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த 3/3 சப்மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அதாவது மைனர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். Determinant 1 2 1 2 4 3 1 0 2. இந்த 3/3 நம்ம தனியாக எழுதிக்கிட்டோம் மைனர் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1. ஸோ இந்த ரோ எடுத்துக்க மாட்டோம், இந்த காலம் எடுத்துக்க மாட்டோம். 2 4s are 8 மைனஸ் 0 இன்ட்டு 3 0 மைனஸ் 2. இந்த ரோ வராது, இந்த காலம் வராது. 2 2s are 4 minus 1 3s are 3 plus 1. So இந்த row விட்டுருவோம், இந்த column விட்டுருவோம். 2 into 0 0 minus 1 into 4 4. So இப்போ இதை simplify பண்ணால் 8 minus 0 8 1 into 8 8. 4 minus 3 வந்து 1 minus 2 into 1 minus 2 plus 0 minus 4 minus 4. So 1 into minus 4 minus 4. அதாவது 8 minus 2 minus 4 which is equal to 8 minus 6 equal to 2. அதாவது not equal to 0. ஸோ இந்த மைனர் மேட்ரிக்ஸ் 3/3 ஆர்டரில் நம்ம எடுத்ததுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 கிடைச்சிருக்கு. அந்த 2 வந்து not equal to 0. இப்போ நமக்கு இதோட ரேங்க்கு நம்ம எடுத்த மைனர் மேட்ரிக்ஸ் அந்த ஆர்டருக்கு ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது 3/3. ஸோ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. Rank of A 3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மைனர் எடுத்தோம் 3/3ல. நமக்கு பாசிபிள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதுனால ஸோ 3யை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு மைனர் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட்டு மைனர் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பாசிபிள் நெக்ஸ்ட்டு பாசிபிள் 3/3 சப்மேட்ரிக்ஸ் எடுத்தோம். அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது வந்து 2 கிடைச்சிருக்கு. நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டதுனால அந்த 3/3 மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய
இந்த மேட்ரிக்ஸ் 3/4 கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு 3. ஸோ இதோட இந்த சம் 5th சப்டிஷன் சம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் இருக்கிற 5 சம்மும் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.